நாமக்கல் ராசிபுரம் அருகே 3 பெண் குழந்தைகளை கொடூரமாக வெட்டி கொலை செய்த தந்தை தானும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கொலை நடுங்க வைத்துள்ளது. கடன் தொல்லையால் தாவேக்க நிர்வாகி விபரீத முடிவை எடுத்ததாக கூறப்படும் கொலைபாதக செயலின் பகீர் பின்னணி என்ன? கணவனின் குரூர மனதால் ஒரே நேரத்தில் 3 குழந்தைகளை பறிகொடுத்த பெற்ற வயிறு பற்றி எரிந்ததைக் கண்டு ஊரே நிலைகுலைந்து போயிருக்கிறது. ஓடியாடி விளையாடிய சிறுமிகள் இரத்த வெள்ளத்தில் உயிரற்று சடலமாக கிடப்பதைக் கண்டு அனைவரின் இதயங்களும் நொறுங்கி போய் உள்ளன. நினைத்தாலே ஈரக்குலையை நடுநடுங்க வைக்கும் செயலில் தந்தையே ஈடுபட்ட கொடூரத்தில் நடந்தது என்ன? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வேப்பகவுண்டன்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். 35 வயதான இவருக்கு பாரதி என்பவருடன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 3 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தன. மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த கோவிந்தராஜ் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உள்ள ரிக் வண்டி கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். மேலும் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் நாமகிரிப்பேட்டை ஒன்றிய பொறுப்பாளராகவும் இருந்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை இரவில் குழந்தைகளுடன் இரவு உணவருந்திவிட்டு தூங்குவதற்கு சென்றுள்ளார். மனைவி பாரதி மற்றும் 1 வயது மகன் அக்னீஸ்வரன் மட்டும் படுக்கை அறையில் தூங்கச் சென்றுள்ளனர். கோவிந்தராஜ் மற்றும் அவரது 3 மகள்களும் வீட்டின் அறையில் தூங்கியுள்ளனர். அதிகாலை 3 மணியளவில் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென கோவிந்தராஜ் மட்டும் எழுந்திருக்கிறார். பின்னர் மனைவி தூங்கிக் கொண்டிருந்த அறையை வெளிப்புறமாக பூட்டி உள்ளார். இதனையடுத்து வீட்டிலிருந்த அரிவாளை எடுத்து வந்து தூங்கிக் கொண்டிருந்த 3 மகள்களையும் சரமாரியாக வெட்டி கழுத்தை அறுத்துள்ளார். குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு பதறியடித்து பாரதி எழுந்துள்ளார். ஆனால் வெளிப்புறம் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியாமல் கயிறு நிலையில் இருந்துள்ளார். 3 பெண் குழந்தைகளையும் துடிக்க துடிக்க கொலை செய்த கோவிந்தராஜ் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த பூச்சி மருந்தை குடித்துவிட்டு சரிந்து விழுந்துள்ளார். தொடர்ந்து பாரதியின் சத்தத்தை கேட்டு அருகிலிருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர். அங்கு 10 வயதான பிரக்திஷாஸ்ரீ, 7 வயதான ரித்திகாஸ்ரீ, 6 வயதான தேவாஸ்ரீ ஆகிய 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர். உடனே படுக்கை அறையின் கதவை திறந்துவிட்டு பாரதி மற்றும் 1 வயது சிறுவனையும் மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மங்களபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் கோவிந்தராஜ் உட்பட 4 பேரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்விற்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். கணவனின் கொடூர செயலால் ஒரே நேரத்தில் 3 குழந்தைகளை பறிகொடுத்த தாயார் கதறி துடித்தது அங்கிருந்தவர்களின் கண்களை குலமாக்கியது. ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த சிறுமிகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அனைவரின் இதயங்களும் நொறுங்கி போயின. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கடன் தொல்லையால் கோவிந்தராஜ் விபரீத முடிவு எடுத்தது தெரிய வந்துள்ளது. தொழில் தொடங்கும் ஆர்வத்தில் கோவிந்தராஜ் பல இடங்களில் கடன் பெற்று 20 லட்சம் ரூபாய்க்கு லாரி வாங்கியுள்ளார். அந்த கடனை அடைக்க முடியாத நிலையில் ஏற்கனவே வீடு கட்டிய கடனாக 30 லட்சம் ரூபாய் இருந்துள்ளது. மொத்தத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கான கடன் தவணையை செலுத்த முடியாத நிலைக்கு கோவிந்தராஜ் தள்ளப்பட்டுள்ளார். மேலும் கடன் கொடுத்தவர்களும் நெருக்கடி கொடுத்ததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். கடன் நெருக்கடி ஒருபுறம் இருக்க 3 பெண் குழந்தைகளை எப்படி கரை சேர்ப்பது என்ற கவலை அவரை தொற்றிக் கொண்டுள்ளது. இதன் காரணமாகவே பெற்ற குழந்தைகள் என்றும் பாராமல் 3 மகள்களையும் ஈவு இரக்கமின்றி கொடூரமாக கொலை செய்துவிட்டு தானும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதற்கிடையில் கோவிந்தராஜின் மனைவி பாரதியை அழைத்து சென்ற போலீசார் மங்களபுரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அப்போது கடன் தொல்லையால் தான் கோவிந்தராஜ் விபரீத முடிவு எடுத்தாரா,
வேறு ஏதேனும் காரணமா என்று விசாரித்துள்ளன. கடன் நெருக்கடியில் ஒரே நேரத்தில் 3 மகள்களை வெட்டி கொலை செய்த தந்தை தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாமக்கல்லில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.